இன்னைக்கு செனட் ஆஃப் ரோட்ல வீட வச்சுக்கிட்டு இங்க இருக்க முதலமைச்சருக்கு வியாசார்பாடியில் இருக்க பிரச்சனை தெரியுமா? கலைஞர் அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு. மழை பெஞ்சா வேட்டி கட்டிட்டு இங்க வந்துருவாரு வியாசார்பாடி பக்கம். அடுத்தது பையனை மேயர் ஆக்குனாரு. சிங்கப்பூர் மாதிரி ஆக்குறேன்னு சிங்கப்பூர் போனாரு. ஆனா சிங்கப்பூர் சிங்கப்பூரா இருக்கு, இன்னும் வியாசார்பாடியா தான் இருக்கு, பெரம்பூரா தான் இருக்கு. சரி, அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தரை அமுச்சு விட்டுருக்காரு எம்எல்ஏன்னு. பாவம், தைரியம் இருந்தா உங்க பையன் உதயநிதி தானே இங்க நிப்பாட்டி இருக்கணும். போட்டி சூப்பரா இருக்கும்ல. களத்துல விஜய் அவர்கள் இல்ல, அவரு நடிகரு, அவருக்கு மக்கள் செல்வாக்கு இல்லன்னா தைரியம் இருந்தா முக ஸ்டாலின் ஐயா பெரம்பூர்ல தான் பையனை தானே அமைச்சிருக்கணும். தம்பி நம்ம எதிர்க்க ஒருத்தர் வந்துட்டாரு, நீங்க தான் அடுத்த முதலமைச்சரு, போய் தைரியமா பெரம்பூர்ல நின்னு ஜெயிச்சுட்டு வாப்பான்னு சொல்லிருக்கலாம்ல. அவங்க தாத்தா காலத்து தொகுதியில போய் நின்றுட்டாரு. ஏன் பெரம்பூர் வந்தா உதயநிதியை டெபாசிட் வாங்க மாட்டாரு, அது தெரியும் எல்லாத்துக்கும். என்ன பெரம்பூர் மக்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னு.